சைனாவுடைய ஆதரவில் தான் ஈரான் வந்து இன்றைக்கி போயிட்டு இருக்கு. இன்றைக்கி நாம் வந்து ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, சைனா இன்றைக்கி மிகப்பெரிய உலக வல்லரசில் ஒன்று. அமெரிக்காவுக்கு அடுத்து அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அமெரிக்காவுக்கு சமமானு நான் சொல்லுவேன். அவங்க வச்சிருக்கிற இராணுவ இதை விட இவங்களுடைய இராணுவ இது பெருசாக இருக்குது. காலத்தில் இந்தியா வந்து சீனா படை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தபோது 62 வந்தபோது அன்றைக்கி இருந்த இவர் ஐசனோவர் அமெரிக்காவினுடைய 7th ஃப்ளைட் 7வது கடற்படை இந்திய இந்து மகா சமுத்திரத்துக்குள் நுழையும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். சைனா பயந்துருச்சு. உடனே எந்த ஒப்பந்தமும் இல்லாமல், எந்த ஒரு இது மத்தியஸ்தமும் இல்லாமல் சைனா வந்து இந்தியா எடுத்த படையெடுப்பை நிறுத்தி திரும்பி போயிடுச்சு. இன்னைக்கு வரல எந்த ஒப்பந்தமும் கிடையாது. 62ஆம் வருஷம் நடந்த இந்த சீனா யுத்தத்தில் எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஓகே, தடுக்கிறது நம்ம கிட்ட அப்புறம் ஆர்மி இல்லை. அன்னைக்கு அமெரிக்கா வராமல் இருந்தால் நம்ம இன்னைக்கு காணாமல் போயிருக்கோம். அந்த சமயத்தில் அமெரிக்கா அந்த மாதிரி கை கொடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, சைனா மிரட்டினாக்கா அமெரிக்கா வந்து பயப்பட வேண்டிய நிலைமை இல்லை. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சீனா கையில் மாட்டிச்சு. ஓகே, அதான் பசிபிக் பக்கத்தில் இருக்கிற கலிஃபோர்னியா, சான் பிரான்சிஸ்கோ இந்த பக்கமெல்லாம் வந்து அவங்க பூராமே சீனர்கள் ஆக்கிரமிப்பு பெருசாக இருக்குது. நான் அங்கே இருந்திருக்கேன். அங்கே சீனர் ஆக்கிரமிப்பு பெரிய பெரிய அளவில். அதனால் இன்னைக்கு அமெரிக்கா வந்து சீனாவை கண்டு சீனா சொல்லிச்சுன்னா கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது.